அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை நாகர்கோவிலினுடைய எலும்பு மூட்டு சிகிச்சை மருத்துவர். கடந்த சில வாரங்கள்ல மூட்டு தேய்மானத்த பத்தியும், மூட்டு அறுவை சிகிச்சை பத்தியும் நெறைய வீடியோஸ் நம்ம பண்ணியிருந்தோம். அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பற்றி இப்ப ரீசென்ட் அட்வான்ஸஸ் இப்ப கடைசியா இப்ப டெக்னாலஜி படி இம்ப்ரூவ்மெண்ட்னு பார்த்தோம்னா, ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. இத பத்தி நெறைய பேர் ஆர்வம் காட்டியிருந்தாங்க. என்ட்டயும் கேட்டிருந்தாங்க. அப்ப இந்த ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைனா என்ன? அதனுடைய பயன்கள் என்ன? அப்படின்னு அத பத்தி ஒரு கண்ணோட்டத்த நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை எங்க ஸ்ரீனிவாசா மருத்துவமனை நாகர்கோயில்ல கடந்த மாதம் ஜனவரி மாதம் இது தொடங்கி வைக்கப்பட்டது. இப்ப அதுலேருந்து நெறைய பேருக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ரோபோட்டின் உதவியோட நம்ம பண்ணிகிட்டுருக்கோம். அந்த ரோபோட் அப்படிங்கிறது என்னன்னா, இதான் அந்த வெலிஸ் அப்படிங்கிற ஒரு ரோபோட். இந்த ரோபோட்டுங்கிறது பார்த்தோம்னா, இது அமெரிக்காவிலேருந்து தயாரிக்கப்பட்டது. அமெரிக்காவில் உள்ள ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம், டெப்யூ அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட நிறுவனத்தினுடைய ரோபோட் இது. இந்த ரோபோட் மூலமா நம்ம நம்மளுடைய மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணும்போது என்னென்ன பயன்கள்? அது எதுக்காக நம்ம வாங்கியிருக்கோம்? எதனால நமக்கு அது நமக்கு இம்பார்ட்டன்ட்டா தேவைப்படுது? அப்படின்னு பார்த்தோம்னா, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது மிக மிக துல்லியமா பண்ண வேண்டிய ஒரு அறுவை சிகிச்சை. அது ஒரு மூட்டு சீரமைப்பு, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு தேஞ்சு போயிருக்க மூட்டை நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம அத கரெக்டான முறையில சீரமைச்சு, கரெக்டான முறையில அது வலி ஏற்படாத வகையில நம்ம அத பண்ணணும். அந்த வகையில பார்த்தோம்னா, இந்த ரோபோட் அப்படிங்கிற கருவி நம்ம துல்லியமான முறையில இந்த அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு நமக்கு உதவி செய்யுது. அப்போ துல்லியமா பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா, அந்த எலும்புகள் மட்டும் இல்லாம, நம்ம தசைகள் அதிகமா டேமேஜ் இல்லாம நம்ம ஆப்ரேஷன பண்ண முடியுது. அந்த தசைகள், அந்த சாஃப்ட் டிஷ்யூ டேமேஜ். அந்த டேமேஜ் இல்லாதனால, அறுவை சிகிச்சைக்கு பின்னரும் நீண்ட காலத்திலயும் பார்த்தீங்கன்னா, அந்த வலி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாரி ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கு. ஈஸியா ஒரு நாள்லயே நம்ம நடக்கலாம். 1 வாரத்திலேயே நம்ம நார்மல் வேலைகள செய்யலாம். 2 வாரத்திலேயே ஆஃபீஸ் போற அளவுக்கு கூட நம்ம என்ன செய்யலாம்? அதனுடைய பயன்கள் இருக்கு. இன்னொரு 3வது விஷயம் பார்த்தோம்னா, நமக்கு அந்த துல்லியமான ஒரு பேலன்சிங், அந்த அலைன்மென்ட்லாம் நல்ல முறையில நம்ம குடுக்குறனால, மூட்டு மடக்கி நீட்டக்கூடிய திறமை என்ன இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மூவ்மெண்ட்ஸ், ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் நார்மலா ஒரு செயற்கை மூட்டு ஆப்பரேஷன் ஒரு 0லேருந்து 90 டிகிரி. இதான் 90 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிகிரிய விட அதிகமான 100, 120, 130 டிகிரி வரைக்கும் கூட நல்ல முறையா என்ன செய்யலாம்? நம்ம மூட்ட மடக்கி நீட்ட முடியுது. அந்த ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அது இந்த ரோபோட் மூலமா பண்றதுனால நம்ம இன்னொரு அட்வான்டேஜா நம்ம சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம்னா இந்த மாரி ஒரு நம்ம ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட், இந்த மாரி ஒரு நல்ல ஒரு கம்பெனியினுடைய ரோபோட் அப்படிங்கிறனால என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த யூஸ் பண்ணக்கூடிய இம்ப்ளான்ட்டும் பார்த்தீங்கன்னா, அட்யூன் அப்படிங்கிற ஒரு இம்ப்ளான்ட் யூஸ் பண்றோம். கடந்த 10, 15 வருஷமா அது மார்க்கெட்ல இருக்கு. நெறைய ஒரு லாங் டெர்ம் ஹிஸ்டரி இருக்கக்கூடிய ஒரு செயற்கை மூட்டு. அந்த மூட்டு இந்த ரோபோட் மூலமா நம்ம பண்றபோது நம்ம யூஸ் பண்ண முடியுது. அப்படி ஒரு நல்ல ஒரு செயற்கை மூட்டு அப்படிங்கும்போது, அதனுடைய வாழ்நாள் அதிக நாள் இருக்கலாம். இப்போ முன்னால பார்த்தீங்கன்னா 10, 15 வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் இப்ப கிடையாது. இப்ப பார்த்தோம்னா, இப்ப நம்ம பண்ணக்கூடிய இந்த செயற்கை மூட்டுலாம் 20, 25, 30 வருஷம் கூட என்ன செய்யும்? உழைக்கக்கூடிய ஒரு தன்மை கிடைச்சிருக்கு. இப்படி ஒரு லாங்கிவிட்டி நெறைய கிடைக்கிறனால, இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்தவங்களுக்கு திரும்ப ஒருக்கா அத ரிவிஷன் பண்ணணும். 2வது ஒருக்கா பண்ணணுமா? அப்படிங்கிற கேள்விக்கே இடம் கிடையாது. இப்போ ஜாயிண்ட்ஸ் ஃபார் லைஃப், ஒரு வாழ்நாள் முழுவதும் ஒரு செயற்கை மூட்டு நம்ம பண்ணாலே போதும். அது உங்களுக்கு லைஃப் டைமும் நீடிக்கும். அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள கான்செப்ட். இவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால தான் நம்ம என்ன பண்றோம்? கன்வென்ஷனல் ரெகுலரா நம்ம பண்ணக்கூடிய மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இல்லாம, இந்த ரோபோட் மூலமா பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை நம்ம அதிகமா ப்ரமோட் பண்றோம். இப்ப இன்னொருத்தர் நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ரோபோட் மூலமா பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வருமா? டாக்டரே நீங்களே சர்ஜன் நல்லா தானே பண்றீங்க. உங்களுக்கு எதுக்கு ரோபோட்? அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டின் வருது. அப்படின்னு பார்த்தோம்னா, இது முழுக்க முழுக்க ரோபோட் மூலமா பண்ணக்கூடியது கிடையாது. இது ரோபோட்டிக் அசிஸ்டட். அதாவது நம்ம சர்ஜன் நமக்கு அந்த ரோபோட்டுக்கு கரெக்ட்டான முறையில நம்ம ஃபீட் பண்றோம். உங்களுடைய கால் எந்த அலைன்மென்ட்ல வரணும், எத்தன டிகிரில வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கம்ப்யூட்டர் மூலமா நாங்க என்ன செஞ்சுர்றோம்? ஃபீட் பண்ணிடுறோம். அப்ப அந்த கம்ப்யூட்டர் அத லேர்ன் பண்ணி படிச்சு வச்சுக்கிட்டு, இதான் கேமரா. இந்த சென்சாருக்கு பேர் கேமரா. இது ஆப்டிகல் கேமரா நம்ம தூரத்திலேருந்து நம்ம நடக்கக்கூடிய ஆப்பரேஷன அதனுடைய கரெக்ட்டான டிகிரி, அலைன்மென்ட், 1 மில்லிமீட்டர் தவறாம கண்காணிக்கக்கூடிய அந்த கேமரா. இந்த கேமரா அந்த நம்மளுடைய அலைன்மென்ட் எல்லாத்தையும் நம்ம ஸ்டடி பண்ணி அதுக்கு காமிப்போம். காமிச்ச பிறகு அது ஒரு ஃபைனல் சொல்யூஷன் நமக்கு குடுக்குது. அப்ப அந்த சர்ஜன் நாங்க என்ன பண்ணுவோம்னா, அது எத்தன மில்லிமீட்டர் கட் பண்ணணும் எல்லாங்கிறது அந்த ஆர்டர் அந்த அலைன்மென்ட் பேலன்சிங் மூலமா அவங்களுக்கு நம்ம ரோபோட்டுக்கு நமக்கு அத தெரிவிக்கிறோம். தெரிவிச்சு எல்லாமே ஓகேன்னு குடுத்த பிறகு தான் இந்த சா பிளேட் அப்படிங்கிற அந்த ரோபோட், அந்த கை மூலமா அந்த போன் கட் பண்ணக்கூடிய கருவி. இத இயக்கத்துக்கு நம்ம கொண்டு வரோம். இது இயக்கத்துக்கு கொண்டு வந்த பிறகு, அந்த சர்ஜன் நாங்க இந்த கையில இத மிஷின தொட்டா தான் இது ஓடும்.
ஸோ இல்லைன்னா அது ஓடாது. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் ரோபோட்டிக் அசிஸ்டன்ட்னு சொல்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. மற்றபடி உள்ள சில ரோபோட்லாம் வந்து நம்ம பாதுகாப்பு இல்லாமல் கூட இருக்கலாம், அதை பற்றி தெரியல. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ரோபோட்னால நம்ம வந்து தைரியமாக என்ன செய்யலாம், நம்ம அதை இயக்கலாம். எந்த டைமில் சர்ஜன் வந்து நமக்கு வேண்டாம் போதும் இந்த ஸ்டெப்புன்னு நினச்சாங்கன்னா, நம்ம அந்த கை எடுத்துட்டாலே அந்த ரோபோட் வந்து அதனுடைய வேலையை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ ரோபோட் மூலமாக பண்ணுறனால அந்த அக்யூரசி ரொம்ப மிஸ் ஆகாமல் கரெக்டாக 1 மில்லிமீட்டராக இருக்கட்டும் அல்லது 1 டிகிரியாக இருக்கட்டும் நம்மளால் பண்ண முடியும். இப்போ ஆஸ் எ சர்ஜன் வந்து என்னால் வந்து ஒரு கண் பார்வையினால் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூட்டு நமக்கு தேஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இதனுடைய சைடில் இதில் நேரில் கால் இப்படி வளைஞ்சிருக்கா இப்படி வளைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்துட்டு இது வந்து நம்ம வந்து ஐபாலிங் மூலமாக நம்ம வந்து ஜிக் மூலமாக கட் பண்ணுவோம். இப்போ அது இல்லாமல் இந்த ரோபோட் மூலமாக நம்ம பண்ணுறனால ரொம்ப அக்யூரேட்டாக அந்த அறுவை சிகிச்சை நம்ம வந்து என்ன செய்ய முடியுது, செய்ய முடியுது. ஸோ அந்த அலைன்மெண்ட் அக்யூரசி இருக்கிறனால நமக்கு ரிசல்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அந்த பொருத்தக்கூடிய இம்ப்ளான்ட் நான் சொன்னது மாதிரி அது கரெக்டான பேலன்சிங்கில் நம்ம பொருத்தும்போது அது இந்த சைடு மீடியல் சைடு லேட்ரல் சைடு எல்லா பக்கமே கரெக்டாக பொருந்தி இந்த சைட்லேயும் அந்த சைஸிங் நமக்கு என்ன சைஸ் கரெக்டானங்கிறதையும் நம்ம ரோபோட் வந்து நமக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குது. சர்ஜன் வந்து வேணும்னா ஒரு சைஸ் மேலேயே கூடுதலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரோபோட்டினுடைய இன்டெலிஜென்ஸும் நம்ம சர்ஜனோட இன்டெலிஜென்ஸ், அதாவது நமக்கு வந்து செயற்கை நுண்ணறிவும் நம்ம டாக்டருடைய நுண்ணறிவு ரெண்டும் சேர்ந்து பண்ணுறனால இது மிகவும் வெற்றிகரமான சிகிச்சையாக அமையுது. அதனால் நாங்கள் வந்து ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையை அதிகமாக ப்ரொமோட் பண்ணுறோம். பொதுமக்களான உங்களுக்கும் வந்து இந்த ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை படி எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் என் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த நம்பர்லேயும் நீங்கள் எங்களோட இமெயிலையும் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு கட்டாயமாக நாங்கள் காத்திருக்கோம். நன்றி.